வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இது மறுபடியும் திருச்செந்தூர் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டான்னு பார்க்காதீங்க. இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டு ஒரு 10 டேஸ் தான் ஆகுது. ஆனால் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, மறுபடியும் போகணும், அவரை பார்க்கணும், அந்த ஒரு மைண்ட் செட்லேயே ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது, மனக்குழப்பமாக இருக்குது. இது எதனாலன்னு தெரியல. ஒரு பக்கம் ஃபினான்ஷியலாக இருந்தாலுமே இன்னொரு பக்கம் எனக்கு அவரை பார்க்கணும் அப்படின்றதே ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது. காலையிலேருந்து என்னால் வேறு எதையுமே யோசிக்க தோணலை. எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெட்டேக்கே வந்துடுச்சு. அந்தளவு நான் போட்டு குழப்பிகிட்ருக்கேன். இது எதனாலன்னு எனக்கு சொல்ல தெரியல. நல்ல தரிசனம் கொடுத்தாரு, கண் குளிர பார்த்தேன். இருந்தாலுமே முருகர் இப்போ என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிற மாதிரி இருக்குது. இப்போ விட்டால் கூட நான் அழுதுடுவேன், அந்த நிலமையில இருக்கேன். போகணுன்ற எண்ணம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ வீட்டில் கேட்டேன்னு வைங்களேன், அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி திட்டுறது அதெல்லாம் வேறு விஷயம். இப்போ தானே போயிட்டு வந்தோம். நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை. நம்ம ஒரு மிடில் கிளாஸுன்றதுனால எல்லாருக்கும் உள்ளே இருக்க வேண்டியது தான். ஃபேமிலியில் இருக்க சுச்சுவேஷன் எல்லாமே நமக்கே தெரியுதுன்னும் போது இப்போதைக்கு போக முடியாது. இன்னும் ஒரு 6 மாதம் 1 இயர் கூட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இது எதனாலன்னு என்னென்னு எனக்கு சொல்ல தெரியல. ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. இந்த ஃபஸ்ட் டைம் போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சோதனை கொடுத்தாரு. நான் போகவே முடியாது. நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த டேட்டுக்கு நான் உன்னை பார்த்தே ஆகணும்ப்பா அப்படின்னு. ஆனால் ரொம்ப சோதிச்சாரே. இப்போ போயிட்டு அந்த ஒரு வாரத்தில் நிறைய நல்ல விஷயம்லாம் நடந்தது. ரொம்ப நாள் ஆசை எல்லாமே நடந்தது, ஒரு சில விஷயம் எல்லாமே. இருந்தாலும் இப்போ மறுபடியும் ரொம்ப குழப்பமாக இருக்கா. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. சரி, உங்கள்கிட்டயாவது சொல்லலான்ட்டு தான் அந்த வீடியோ. தயவுசெய்து யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இதோட திருச்செந்தூர் வீடியோ வராது. இதுக்கப்புறம் நான் திருச்செந்தூருக்கு போனால் கண்டிப்பாக போடுவேன். ஆனால் எப்போ கூப்பிடுவாருன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கவலையாக இருக்குது. இது எதனாலன்னு என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. அவர்கிட்ட முழுமையாக சரணடைஞ்சிட்டோமோ என்னன்னு தெரியல. நல்ல வழி காமிச்சார்னா நல்லாயிருக்கும். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எங்கே இருந்தாலும் எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. ஒரு குழப்பத்தோடு தான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெற்றிவேல்